ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டாக்கீஸ். சிறுகதைக்கு ஆசை இன்னைக்கு எபிசோட் செம்ம பரபரப்பாக கொண்டு போயிருந்தாங்க. ஆக்சுவலா பணத்தை ரோகிணி திருட்டு அந்த பழியை தூக்கி ராணி மேல போட்டிருந்தாங்க. ஆனா ராணி இப்போ மனோஜ் என்கிட்ட தப்பா நடந்து பார்த்தாருன்ற மாதிரி போலீஸ்ல கேஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால நாங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களுக்கு தான் இவங்க 3 லட்ச ரூபா பணம் தரணும் அப்படின்ற மாதிரி மொத்த ட்ராக்கையும் மாத்திட்டாங்க. வந்தவர் வக்கீலானே தெரியல. ஆனா எங்க போலீஸ் வந்தா நம்ம மாட்டிப்போமோ அப்படின்ற பயத்துல இந்த ரோகிணி மழுப்புற மாரியே பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மனோஜுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காசு குடுக்கறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போறாங்க. அதுக்கான பத்திரிக்கைய இப்போ நீத்துக்கிட்டயும் குடுக்குறாங்க. ஆனா நீத்து, ரவி இந்த ரெஸ்டாரண்ட்ட விட்டு போனாலும் நம்ம அத நடத்தணும். ஸோ ஒரு பிளான் பி போடணும் அப்படின்னு அவங்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரமே ரவி இந்த உண்மையான முகத்த புரிஞ்சுப்பாரு. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு முத்து, மீனாவுக்கும் சின்ன ரொமான்ஸ் வச்சிருந்தாங்க. ஆனா, முத்து, மீனாவும் ரொம்ப சின்சியரா இப்போ கிறிஷோட பாட்டிய தேடிட்டு இருக்காங்க. ஸோ மீனா ஒரு இடத்துக்கு பூ குடுக்க போகும்பொழுது, அங்க கிறிஷோட பாட்டிய பாத்துர்றாங்க. அவங்கள புடிச்சு, "எங்கம்மா போனீங்க? எங்க உங்க பேரனும், பொண்ணும் எங்க போனாங்கன்ற" விசாரிக்கிறாங்க. ஸோ என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.